தைராய்டு நோய் சம்பந்தமாக இன்று பார்க்க இருக்கின்றோம். ஒருவருக்கு தைராய்டு நோய் எப்படி வருகின்றது, அதனை ஜாதகத்தின் மூலம் அந்த அமைப்பை பார்க்க முடியுமா என்று நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். தைராய்டு நோய் என்பது மிகவும் பொதுவானதாகிவிட்டது. குழந்தைகள், இளம் பருவத்தினர் மற்றும் முதியவர்களை கூட இது பாதிக்கிறது. ஆண்களை விட பெண்களே இதற்கு அதிக ஆளாகின்றார்கள். இந்த நோய்கள் தைராய்டு சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்களின் சமநிலையின்மையால் எழும் அசாதாரணங்கள் தான் இந்த வியாதி உருவாக காரணம் என்று கூறலாம். தைராய்டு என்பது மூச்சு குழாயின் இருபுறமும் அமைந்துள்ள ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வடிவ உறுப்பாகும். இது ஒரு நாளமில்லா சுரப்பி. அதன் சுரப்பு நமது உடலில் முக்கிய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. தைராய்டு ஹோமோன்கள் இதய துடிப்பு, வளர்சிதை மாற்ற விகிதம், புரத தொகுப்பு, சுவாசம், உடல் எடை, தசை வலிமை, பெண்களின் மாதவிடாய் சுழற்சி, உடல் வெப்பநிலை, கொலஸ்ட்ராலின் அளவு போன்றவற்றை ஒழுங்குபடுத்துகிறது. இதன் விளைவுகள் ஒரு நபரின் உடல், மன மற்றும் பாலியல் வளர்ச்சியை பாதிக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஹார்மோன்களின் உற்பத்தியில் ஏற்றத்தாழ்வு தைராய்டு தொடர்பான பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கின்றது. இது சோர்வு, பதட்டம், கை நடுக்கம், அதிகப்படியான வியர்வை, தசை பலவீனம், உடல் எடை குறைதல், நடுக்கம், அதிகப்படியான வியர்வை, உடல் எடை குறைதல், வளர்சிதை மாற்றத்தால் ஏற்படும் மாற்றம், தோல் வறட்சி, இரத்த அழுத்தம், சோர்வு, மனநிலை மாற்றங்கள், அதிக வெப்பநிலையை பொறுத்து கொள்ள இயலாமை, மலச்சிக்கல், மெமரி லாஸ், அசாதாரண மாதவிடாய் சுழற்சி, எரிச்சல் மற்றும் மனசோர்வு, மேலும் பார்வை பிரச்சனைகள், இதய துடிப்பு போன்றவற்றை பாதிக்க செய்கின்றது. குழந்தைகளின் விஷயத்தில் இது உடல் மற்றும் மன வளர்ச்சியை தடுக்கிறது. இந்த குழந்தைகள் சோம்பேறிகளாகவும் மன வளர்ச்சி குன்றியவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். பொதுவாக குழந்தைகளுக்கு இந்த நோயினால் காது கேளாத சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இதை யோதிட ரீதியாக பார்க்கும்போது லக்னம், லக்னாதிபதி மிகவும் முக்கியமாக இருக்கின்றார்கள். இதற்கடுத்து புதன், குரு, சந்திரன், கேது, செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சூரியனை பார்க்க வேண்டும். அடுத்து ரிஷபம், மிதுனம், 2ஆம் வீடு மற்றும் 3ஆம் வீட்டை பார்க்க வேண்டும். இதுவும் முக்கியமான ஒன்று. மேலும் நோயின் தீவிரத்தை மதிப்பிடுவதற்கு 6ஆம் வீடு, 8ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடு ஆகியவற்றையும் ஒரே நேரத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும். இவற்றை உதாரணம் மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். தனுசு லக்னம், கடகராசி, 3இல் சனி, 6இல் குரு மற்றும் ராகு, 7இல் சூரியன், 8இல் சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன், 10இல் செவ்வாய், 12இல் கேது. தனுசு லக்னம், லக்ன புள்ளி கேதுவின் சாரத்தில் இருக்கிறது. அந்த கேது லக்னத்துக்கு விரயத்தில் இருக்கின்றார். சனி வக்ரம் என்பதால் குருவின் பார்வை சனிக்கு விழுகிறது. அதே நேரம் புதன், சுக்கிரன் மற்றும் சந்திரனின் நேரடி தொடர்பும் சனிக்கு கிடைக்கிறது. லக்னாதிபதி குரு, அவர் லக்னத்துக்கு 6இல் ராகுவோடு இருக்கின்றார். குரு தனது 5 மற்றும் 9ஆவது பார்வை மூலம் சனி செவ்வாயோடு தொடர்படுகின்றார். இதனால் கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் இருக்கும், மலச்சிக்கல், சோர்வு, கல்லீரல் தொடர்பான நோய்கள் ஏற்படும் என்று சொல்லலாம். சனி லக்னத்துக்கு 3இல் மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கின்றார். வக்ர சனி என்பதால் மகரத்தோடும் தொடர்படுகின்றார். நேரெதிராக புதன், சந்திரன் மற்றும் சுக்கிரன் தொடர்பு சனியை தீமை செய்யும் அமைப்பில் வலிமையாக மாற்றுகிறது. அதனால் கடகம் சந்திரனின் வீடு. அங்கு சந்திரன் வலுவாக இருக்கின்றார். இங்கு சனிக்கு அனைத்து கிரகங்களின் தொடர்பும் கிடைக்கிறது. இங்கு சனி கட்டுப்படுத்தப்படுகின்றார் என்று சொல்லலாம். இதனால் கவலைகள், மனச்சோர்வு மற்றும் பயம் ஏற்படுகிறது. அங்குள்ள சுக்கிரன் புதனுக்கு சந்திரன்
பகை கிரகம். இங்கு சந்திரன் சொந்த வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் புதனோடு சேர்ந்து வலுவிழந்து 8ல் இருக்கின்றார். இது ஒரு பலவீனமான அமைப்பாகும். இந்த அமைப்பால் சோர்வு, கவலைகள், பயம் ஏற்படுகிறது. இதனால் இவருக்கு ஹோமோன் சமநிலையின்மை ஏற்படுகிறது. அதே நேரம் சந்திரன், புதன் மற்றும் சுக்கிரன் திரிகோண ரீதியாக கேதுவோடும் தொடர்படுகிறது. இதனால் மாதவிடாய் கோளாறுகள், பெண் பிரச்சனை, மரபணு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் என்று சொல்லலாம். இந்த அறிகுறிகள் அனைத்தும் சேர்ந்து தைராய்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் ஜாதகர் ஹோமோன் சமநிலையின்மை, மனச்சோர்வு, சுவாசிப்பதில் சிரமம், மலச்சிக்கல் மற்றும் அடிக்கடி தசைப்பிடிப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதை காணலாம். இவை அனைத்தும் தைராய்டு நோய்களின் அறிகுறிகள் அல்லது முன்னோடிகளாகும் என்று சொல்லலாம். தைராய்டு தொடர்பான நோய் என்று வரும்போது லக்னமும் 2ஆம் 3ஆம் அதிபதியான சனி, சந்திரன், சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் கேதுவுடன் இணைந்திருப்பதை இங்கே காண்கின்றோம். இவை அனைத்தும் தைராய்டு தொடர்பான நோய்களுக்கு காரணமாகும். இங்கு 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, ரிஷபம் மற்றும் மிதுனம் கூட சனியால் பாதிக்கப்படுகின்றது. எப்போது இந்த அமைப்பின் காரணமாக தைராய்டு ஏற்படும் என்றால் தசா கோச்சாரத்தோடு சம்பந்தப்படும் போது இந்நிலையில் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 1998ஆம் ஆண்டு சுக்கிரதசை தொடங்கும் போது சுக்கிரதசை ஆரம்பமாகிறது. சுக்கிரதசை சந்திரபுக்தி சனி அந்தரத்தில் தைராய்டு இருக்கென்று டெஸ்ட் மூலம் கண்டறியப்பட்டது. கோச்சாரத்தில் வக்கிரகுருவும் கேதுவும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சனி மீது போகும்போது கோச்சார சனியின் பார்வை லக்னம் லக்னாதிபதியின் மீது படும்போது அந்த காலப்பகுதியில் தைராய்டு பிரச்சனை கண்டறியப்பட்டது என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கும்ப லக்னம், விருச்சிக ராசி, 4ல் குரு மற்றும் சனி, 5ல் ராகு, 8ல் செவ்வாய், 9ல் புதன், 10ல் சூரியன் மற்றும் சந்திரன், 11ல் சுக்கிரன் மற்றும் கேது. இங்கு சனியும் குருவும் வக்கிரமாக இருக்கின்றார்கள். கும்ப லக்னம், லக்னாதிபதி சனி வக்கிரம். வக்கிரம் என்னும் போது அது பிற்போக்கு. அப்படி பார்த்தால் சனி ராகுவை பார்க்கின்றார். லக்னமும் செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்கிறது. அந்த செவ்வாய் லக்னத்துக்கு 8ல் இருக்கிறது. செவ்வாய் 4ஆம் பார்வையால் சுக்கிரன் மற்றும் கேதுவை பார்க்கின்றார். சுக்கிரன் மற்றும் கேது நேரெதிராக மிதுனத்தில் உள்ள ராகுவை பார்க்கின்றனர். ஜாதகருக்கு இந்த அமைப்பு கவலையை, துக்கத்தை கொடுக்கிறது. 8ஆம் வீடு துக்கம், கவலை, அவமானம், விரக்தி, வேதனை இவற்றோடு சம்பந்தப்பட்டது. லக்னாதிபதியும் வக்கிரம். அவர் குருவோடு 10 டிகிரி வித்தியாச அளவில் சேர்ந்திருக்கின்றார். இவர் கேஸ்ட்ரிக் பிரச்சனையால் துன்பப்படுவார் என்று சொல்லலாம். லக்னாதிபதியான சனி தனது எதிரிகளான சூரியன் மற்றும் சந்திரனின் பார்வையில் இருக்கின்றார். லக்னம், லக்னாதிபதி, சூரியன், செவ்வாய், சந்திரன் என லக்னாதிபதியின் பகை கிரகங்களோடு சம்பந்தப்படுகின்றன. இதன் விளைவாக மன அழுத்தம், பலவீனமான நிலை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத நிலை, ஹோமோன் சமநிலையின்மை போன்றவை ஏற்பட காரணமாக அமைகிறது. இங்கு குருவும் சுக்கிரனும் இடமாறி இருக்கின்றன. வக்கிரம் என்பதால் நீரிழிவு ஏற்படும் என்றும் சொல்லலாம். அதாவது இங்கு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். வக்கிரம் என்னும் போது நீரிழிவு ஏற்படும் என்று சொல்லலாம். சுக்கிரன் மற்றும் கேது சேர்க்கை ஹோமோன் சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும். குருவோடு பரிமாற்றத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை தைராய்டு நோய் ஏற்பட வழிவகுக்கும் என்று சொல்லலாம். இங்கு சந்திரன் மிகவும் பலவீனமாக இருக்கின்றார். அதோடு சந்திரனுக்கு இருபுறமும் எதிரிகள் இருக்கின்றனர். அதோடு அவை லக்னாதிபதிக்கும் எதிரிகள். ஆகவே இவருக்கு கடுமையான மன அழுத்தம், சோர்வு, மனமாற்றங்கள், தூங்கும்போது தொந்தரவுகள் இருக்கும் என்று சொல்லலாம். இவை யாவும் இறுதியில் தைராய்டு பிரச்சனையை கொண்டு வரும் என்று சொல்லலாம். லக்ன நட்சத்திர அதிபதியான செவ்வாயை வக்கிரகுரு பார்க்கின்றார். அதே நேரம் லக்னத்துக்கு 8ல் உள்ள செவ்வாய் சுக்கிரன், கேது 2 மற்றும் 3ஆம் வீட்டை பார்த்து அவரது பார்வையால் சேதப்படுத்துகின்றார். இதனால் 2018இல் சுக்கிர மகா திசையில் சந்திர புக்தியில் தைராய்டு பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டது.